நீங்கிட்ட அடிச்சு போய் அடிச்சு நானே வந்து ஒரு மாதிரியா நீ என்னைய ஓடி மாடிச்சுக்கிட்டு இருக்கிற. புதுக்கோட்டையை சேர்ந்து நாளைக்கு மயிரை புடுங்க போறோம். வரியா சேர்ந்து பிடிக்கிட்டு வருவோம். புதுக்கோட்டையை சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்க அவஸ்தைப்பட்டது எங்களுக்கு தாடா தெரியும். இந்த 15-20 நாளா புதுக்கோட்டையை சேர்ந்த கலக்கல் மணியா சொல்லிக்கிறேன்டா. கலக்கல் டிஎம் கண்ணா இந்தத்தில் பப்புன் மற்றும் பலவன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அன்பு மாதிரம் எனக்கு என்ன தேவை என்று கூறிக்கொண்டு என்னுடைய கதை சேவையை கொடுக்கின்றேன். பாட்டு போறான். எனக்கு ஒரு பாட்டு போறேன். இப்பதான் நீங்க நேரமா செஞ்சு புள்ளைய வெளியில தள்ளிவோம். புள்ளைய வெளியில தள்ளுறது உள்ள தள்ளுறதுனால நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல எனக்கு ஒரு பாட்டு போடியா. என்ன கட்டிங் வேணுமா? ஆமா, கலக்கல்னா ஊத்தி ஊத்தி கலக்கிறது இல்ல. எரும மாடு அதுல இருக்கிற நீங்க பாடுங்க தம்பி. பழக்க வேற அது காலையில நம்ம அங்க பேசிக்குவோம். பாட போடியா. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த எண்களை விட்டு விட்டு பாட்டுப்பா. எவ்வளவு அருமையான பாட்டு இது. என்ன அருமையான பாட்டு. என்ன பூச்சி வெட்டுக்கு மருந்து போடுற மாதிரி தலைவதி கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா பாடியா. இது சந்தோஷமான பாட்டு தானே. எப்படா கோயிலாத்துல வந்து என்ன பாட்டு பண்ணிட்டு இருக்க பேர தெரியாம படிச்சு விட்டேன் தம்பி. இனிமேல் நீங்க வர்ற ஊர்ல நான் வாய் தந்து பாட்டு பாட சொல்ல மாட்டேன். உங்க காலை எங்க இருக்காங்க? பாவா ரொம்ப மனசு வருத்தப்படுவாப்ல. அப்படியா? அப்பா இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு உனக்கு. ஆண்டவன் தானே உனக்கு புத்தியை கொடுத்துருக்காங்க. ஜாமி போடியா போடியா. வீடு வரை உறவு ஏண்டா எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து போது நான் ஏன்டா வீடு வீடா போய் உட்கார்ந்து போயில. இனிமேல் உன்னை வாய் தந்து பாடம் போதுடா சாமி. உள்ள உள்ளவர்களை கொண்டாந்து என்னுடைய வேலை ஆகையால் இங்கு சிறந்த முறையில் ஒளியன் கொடி இசைத்துக் கொண்டிருக்கும் நமது அழகர் ஒளிபெருக்கிற்காக என்னுடைய கீதமாக பூங்கதவே தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா.
என் அத்த மகளே ஏண்டி வரல 10 மணிக்கு மேலே நான் அத்தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆவாரம் பூ போல என் அத்த மகளே ஏண்டி வரல 10 மணிக்கு மேலே நெல்லு வயல்ல ஓடி வந்து கொல்லப்புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடித்தான் என் மனசே உழைச்சி விடாம ஹலோ ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா மைசூர்காரங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா? தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாந்தி நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க மாட்டேனா? ஆமா என்ன வரையில நல்லா தான் வந்தா வண்டியிலலாம். என் பையனை பைத்தியம் முடிச்சுதானா? அதெல்லாம் இல்ல, வரையில கீழே வந்துட்டியா? இல்லையே. ஏன் இப்படி நெஞ்சு வீங்கி குசும்பு இதான் தூக்கி இங்கிட்டு பின்னாடி போடுமா எதங்க மறைக்குது இல்ல இயற்கை நல்ல பிள்ளையா இருந்தீங்களா? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இங்கடா எவ்வளவு நாளைக்கு நல்ல பிள்ளையா இருக்கு அப்படியா? சரி, வீட்லயே சண்டையா? சண்டையெல்லாம் டெய்லி நடக்கிறது தான். கண்ணை ரெண்டு வீங்கி இருக்கு, அது மாதிரி அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் சுக்குமணி வச்சிருக்கேன். மாமா, நீ சுக்கு வச்சு இட்டுட்டீங்கல்ல அம்மா. மாமா
என்ன உனக்கு நல்லா ஆடுதுமா என்னங்க அப்புறம் கைகள் தான் ஆடணும் செய்யும் குடிக்க சீக்கிரம் ஆரோக்கியம் ஓடு சொல்ல உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா சூடா போட்டு வந்துருங்க என்னது காபி காப்பியா நர்சூஸ் காப்பியா புரு காப்பியா ப்ரூ இல்ல குடிக்கலாம் கொஞ்சம் இதா இருக்கு உங்களுக்காக கிரீன் ஆப்பிள் போட்டு இல்லம்மா பிக்காஸ் அதிகமா இருக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் இருங்க வரேன். என்ன பார்த்தீங்களா ஒரு தெரியல குட்டி போட நாய் தெரிஞ்சுக்கிறது நாயலங்கிறல்ல குடிங்க இல்ல இல்ல அப்படி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பல்லு விளக்க மாட்டியா? பல்லு கூட விளக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவ பல்லு விளக்காம? என்னது? என்ன பண்ணுவ பல்லு விளக்காம? காலையில வந்து பல்லு விளக்கறோட நினைப்பறாத ஆனா போன் எடுக்காம இருக்க மாட்டேங்கனா. எப்படி எப்படி? பட்னால எல்லாம் கிடப்ப போன் இல்லாம இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ போன் வச்சிக்கிட்டு? அண்ணே போன்ல படம் பார்க்கமா படம். ஏமா யாரா கூப்பிடுறியா? இல்லங்க. சும்மாதான். ஸ்டேட்டஸ் மட்டும். ஆமாங்க. காலையில எந்திரிச்சு பல்லு கூட விளக்க மாட்டேன் நானு. தடவடி போலே. தவறுச்சு பையே உன்ன பக்கம் வந்து
இருக்குதா? பின்னாடி ரிச்சா இருக்குங்க. டிக்கெட் வேணும். எதுக்கு? அடி ஆத்தி, என்ன இது? ஐயையோ. முன்னாடியே எடுக்க மாட்டியா? ஆஹா. என்னங்க அங்கே இருந்து நல்லா பழக்க விடல என்ன பண்றது? முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரகசியம் அடிக்கிறவியா? ஏன் சௌரியமா வந்து இப்படி எடுத்துட்டு போறாரு? ஹலோ ஹலோ. என்ன தண்டி? என்னது? அதை மட்டும் ஆச்சரியமாக்குது. முகம் இவ்வளவு பெருசா? நான் நினைக்கிறேன் தக்க தக்கன்னு நிக்கிறனால ஒருவேளை கிண்ணி பேயா இருக்குமோ? அடடடடடா, எவ்வளவு பெருசு? அதுக்கு நான் நாலு கைதான். ஆண்டவனை தான் கேட்கணும். நான் என்ன பண்ணுவேன்? என்னையே ஆண்டவனா கேட்கணும். நானே என்னடா தரையை கூடுது ஆண்டவன் தான் கேட்டுக்கிட்டு வரேன். கற்பனையில சொல்லாதமா. அந்த பிள்ளை கனவு உலகத்துல இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆ. போட்டோம் ஏதோ பிரச்சனையில இருக்கிறீங்க. பிரச்சனை இல்ல. போயிட்டு அப்புறமாட்டி வர்றேன். ஆ, மணியண்ணா, இங்க வாயா, யார் அடிங்க? ஆனா உண்மையுமே சொல்றேன், நல்லா ராசியான பிள்ளைமா நீ. ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் உடனே போக மாட்டேன். நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன் பாரு. எதுக்கு? என்ன வேலையை கூப்பிட்டேன்னு எனக்கு என்னது? யோ, நான் சண்டைக்கு கூப்பிட்டேன். ஆ? சண்டைக்கு கூப்பிட்டேன் உன்னை. சண்டைக்கு எதுக்கு கருவாடு வாங்கவா? இன்றைக்கு இல்லையா? யோ, சண்டைக்கு இல்ல, சண்டைக்கு. சண்டைக்கா? சண்டைக்குதான். நான் எப்பவும் சண்டைக்கு போனா குத்து சண்டைக்கு தான் போறது. ஆ, குத்து சண்டை குத்து சண்டை. ஆமா, ரெண்டு குத்து குத்துனாலும் நாங்களும் குத்திட்டு வந்துடுறது. ஆனா ஒண்ணு. ஆயுதம் கொடுக்குறேன். ஆமா ஆமா. ஆனா ஒண்ணுங்க, ஆ? நான் ஒண்ணு வலிக்க சண்டைக்கு போக மாட்டேன். சரி, சரி. ஆனா வந்த சண்டை விட மாட்டேன். ஆமா, ஆமா. அப்படி வந்துச்சு வச்சிருக்கலாம், 90 வயசு கிழவனாலும் தொங்கி வைக்காம விட மாட்டேன். நீ எல்லாம் இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நான் வீட்டுல பீரோல வச்சுட்டு வந்துட்டேன். எதை? நீ எதையும் பிடிச்சி தொங்குறேன்னு சொன்னிய? நான் எதையும் சொல்றது, நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க. இல்லையா? இல்லையா? இருக்கு. அறிவு இருக்கா? ஆ. சூடு இருக்கா? சொர்ணம் இருக்கா? மானம் இருக்கா? ஈனம் இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? உள்ள இருக்கா? வெளிய இருக்கா? நட்டம் இருக்கா? நிதி படுத்து இருக்கா? புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? புத்தா ஆப்பிளை கண்டா நீ எத்தனை வெறும் கண்டா அப்பர் இருக்கா? லப்பர் வாயா? எப்படி கிட்ட மணிமணிக்கு வாயா? மூஞ்ச முகல் கட்டி பாரு. நல்ல பாட்டா இருக்கு. இடையில இடையில மானே தேனே பொன்மானே போட்டுக்க. இந்த பாட்டு என்ன படத்துல? ஓ, நெஞ்சு வலிக்க வலிக்க நான் பாடு திட்டிட்டு இருக்கேன். உனக்கு நெஞ்சு வலிச்சுச்சுன்னா எனக்கு என்ன வலிக்கணும்? அப்படியா? ஆமா, உன் சௌரியத்துக்கு நான் என்னால நிப்பாட்ட முடியாது. எனக்கு எப்ப மூடு வருதோ நான் அப்பதான் நிப்பாட்டுவேன். ஹலோ, நீங்க நினைக்கிறது வேற. என்ன இப்ப சண்டை பண்ணணும் ஏம்மா, நீங்க? நீங்க தான் நிப்பாட்டுறாப்ல. எனக்கு எப்ப மூடு வருதோ அப்பதான் நிப்பாட்டு. அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளைகிட்ட வந்து பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்க? ஏன்டா அப்படி போல? யாருயா நீ? எதுக்குடா கோவப்படுற? யாரு நீ சொல்லியா? ஏன் கோவப்படுற? ஆ, தெரியாது. கோவப்படவா? கோவப்படமாட்டேனா? அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் உருட்டதா சரித்திரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்னடா சொல்லு. அதுக்கு வேற ஆளு பாருங்க. தமிழ்ல குற்றம் கிடக்கு. என்ன கோளாறு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க. அதிகமா பேசுற ஆம்பளை அட்டை தரித்திரம். அதிகமா பேசுற பொம்பளை சரித்திரம். தெரிஞ்சவங்க முதல்ல. ஆஹா, உங்க சரித்திரம் தான் வீதி வீதியா தெரியுதேமா. பைப்படி சண்டையில உங்க சரித்திரத்தை கூட நாங்க தெரிஞ்சுக்கலாம். யார் யாரு அங்க எங்க வர்றா, எங்க எங்க போறா, எத்தனை பேர் வீடு தாண்டி குதிக்கிறா, எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வந்து வெளியில வர்றாங்கிறத அக்கு வேற ஆணி வேற அப்படியே பிரிச்சு பேசிக்கிடுவீங்கம்மா. அப்படியே ஆம்பளைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டிவி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. உங்க வாய் வார்த்தையை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்குவோம். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க உங்க சரித்திரம் எனக்கு தெரியும். எல்லாமே பேச்சு பேசிக்கிட்டு கூட உங்க சரித்திரம் எனக்கு தெரியாதா? நீ சாயந்தரத்துல என் ஒயின் ஷாப்ல பார்த்தா தெரிஞ்சு உங்க லட்சணம். தெரியுதா? தனியா தங்கி பார்த்திருக்கிறியா? போட்டி குத்தலாம் ஒன்றரை மணம் போகும். பாக்குறியா? 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 உலகம் பாக்குறா பாக்குறா டவுசர் போடல நாய் இல்ல. பாக்கியா டவுசர் போடல உள்ள. நான் கேட்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு யானை நிக்குது. அது ட்ரவுசர் போட்டுருக்கா? தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு யானை நிக்குது, ட்ரவுசர் போட்டுருக்கா? அப்புறம் என்ன மயிருக்கு என்ன போட சொல்றேன்? அறிவு கொழுத்து வடிக்குது, தொடச்சுக்க. ஆமா, கொழுந்துலதான் வடியும். மூளை பொங்கி வலியுது. சொல்றேன் நல்லா கேளு. நீ எல்லாம் பூரி கூழு சாப்பிட்டு இந்த இடத்துல இந்த பேச்சு பேசுறியா? இந்த இடத்துல நடந்தது என்ன அத முதல்ல சொல்லு. அது என்ன பூரி கூழுன்னா என்னயா? அது என்ன பூரி கூழுன்னு சொல்ற? பூரி கூழ் சாப்பிட்டது இல்லையா? அப்படியே கேள்விப்பட்டது இல்லையா? கம்மங்கூழு, கேப்பக்கூழு, சோளக்கூழு இப்படி கூழெல்லாம் இருக்குது. பூரி கூழு சாப்பிட்டது இல்ல? கேள்விப்பட்டது இல்ல, பார்த்தது இல்ல. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? தம்பி, நீ சாப்பிட்டுருக்கீங்களா? மகனே, பூரி கூழு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? இப்ப சொல்றேன், அதுக்குள்ள விளக்கத்தை நல்லா தெளிவா கேட்டுக்கீங்க. பதவி வரும் பொழுது பணிவு தேவன் சொல்லியிருக்கான். பதவி வரும் பொழுது பணிவு தேவனா எப்படி? இந்த பசித்திரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்துல முதல் எழுத்து ஒவ்வொரு எழுத்தா எடுத்துக்கிட்டோம்னா பதவின்னு வரும். அந்த நேரத்தில்
பருப்பு தேவைன்னு சொல்லியிருக்கான். அதே தவிர அதே மாதிரி இந்த பூரி குழுங்குறதுல பூரிங்கிற எழுத்துல முதல் எழுத்தையும் குழுங்குறதுல கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டா நீ சாப்பிடுறது வந்துட்டா செல்லம். ஓ, கதை அங்க போகுது. யோசனை பண்ணமா? உனக்கு எதுவும் புரியுதா? உனக்கு எதுவும் புரியுதா? புரியுது, ஆனா புரியல. அதுதான் வரும், ஆனா வராது. வரும்னு நான் நினைப்பேன், வரலேன்னு நீ சொல்லணும். ஏன் இப்படி சொல்லணும்? அப்படி சொன்னாதான்டா ஒரு சுவாரஸ்யம் தானே தூங்க முடியும். நான் பொய்யெல்லாம் பேச அப்பதான் ஒரு மாட்டேன். சுவாரஸ்யம் இருக்கும். வருதுன்னு நான் சொல்லுவேன், வரலன்னு நீ சொல்லணும். என்ன சொல்லுவ? சொல்ல மாட்டேன். சொன்னா தான் உனக்கு சுவாரஸ்யம் இருக்கா? என்னங்க சொல்ல சொல்றீங்க? எதுக்கு சொல்ல சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை கிட்ட இன்னதுதான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் நடந்துக்க வைக்கணும் அப்படின்னு பேச கத்துக்க முதல்ல. இங்க பாருங்க, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும், பழகணும் அப்படின்னு இந்த ஆல்ரவுண்டர்கிட்ட கேட்டு கத்துக்காங்க. இல்லாட்டி இந்த பெட்டிகிட்ட கேட்டு கத்துக்காங்க. இல்லாட்டி இந்த மெர்ராகிட்ட பார்த்து கத்துக்காங்க. சரி. இல்லாட்டி தாளகிட்ட கேட்டு கத்துக்காங்க. அடே அப்பா. என்ன உங்க சௌரியத்தை பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு 5 பொம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு. இங்க பாருங்க, அந்த பிள்ளை தானே சொல்லுது. இங்க பாருங்க, அடக்கம் அமரர் உய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி தெரியுமா? ஆமா. அடக்கம் அமரர் உய்க்கும், அடங்காமை உன் அன்றாட கிழிக்கும் நாயது தெரிஞ்சுக்க முதல்ல. போட்டிருந்தா தானே ஏத்தியம், போடலைன்னா அன்றாயிரம் போட அவர் சொல்ற மாதிரி போடலன்னா எதை கிழிக்கும்? கைதியை கிழிக்கும். ஆமா, இப்ப சொல்றேன் நல்லா கேளு. பொம்பளைக்கு முதல்ல வாயடக்கம் தேவை. எதுக்காக வேண்டியது இவ்வளவு தூரம் சொல்றேன்? என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல அதிகமா பேசுறேன்னு வச்சுக்க, நடக்கிறது வேற. உன் சங்கு சிரிச்சு போயிரும் பாத்துக்க. ஹலோ, பொம்பளை வாய் பேசணும் வச்சுவாங்களே, நல்லா நீங்க ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. முதல்ல ஆம்பளை எனக்கு கிட்ட- கோவம் வராது, வந்துச்சுன்னு வச்சுவாங்களே, ஒரு குடம் என்ன வருமா? பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஒரு குடம் வருமா? ஆ? உனக்கு வந்துச்சுன்னா ஒரு குடம் வருமா? என்னது? என்னதா? கோவத்தை சொன்னேன். ஏய், இப்ப ஏன் இந்த இடத்துல குழச்சிக்கிட்டு கிடக்கணும்? ஏன்? இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் வந்துட்டு இருக்கா? நீ அது எதை டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க. எதை வேணா பண்ணு. ஓரம் மருந்து பண்ற. நடுரோட்ல என்ன குப்பம் ஏன் போட்டுருக்க? ஓரமா பண்ணா யாரையா பாப்பா? நம்ம சாத்தி இதை நம்ம- அவர் சொன்ன மாதிரி வாங்கிட்டு பண்ணுவோம். என்னது? இங்கோமா? அங்க போமா, வாளியில தண்ணி வச்சிருக்காரு போமா. இதை என்ன பாட சத்தியமா பண்றது? என்ன? வாளியில தண்ணி வச்சிருக்காரு போமா. ஹலோ, இந்த எதுக்கு இடத்துல சொல்றீங்க? நான் எதுக்காக வேண்டியதை சொல்றேன்? எது சொல்றீங்க? பொறுமை முதல்ல வேணும். ஓரமா இருந்து எதை வேணாலும் பண்ணு. இது ஒண்ணும் மொக்க மொட்டு ரோடுல சவுடால் பேசுறதுக்கு. ஹலோ, ஹலோ, பொறுமை பொக்கிஷமே நாங்க தான். நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. பாரு, இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்பளை எனக்கிட்ட வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசணும்னு வச்சுக்க, நடக்கிறது வேற. ஹலோ, இது உங்க அப்பா விட்டுறோடா? இல்ல உங்க அண்ணன் தம்பி விட்டுறோடா? வாய் இங்க பார், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு அந்த காலத்துல இந்த பழமொழிக்கு ஒரு பெரிய பாடலை போட்டு வச்சிருக்கான். என்ன பாடல்? கவிஞர் கண்ணதாசன் அழகா பாடல் போட்டு வச்சிருக்கான். புளி மாங்காய் புளி 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 மாங்காய் புளி புளி. கண்ணதாசன் அந்த பாட்டை பாடினாரு. வேற யாரு எழுதுனது? யாரு எழுதுனால? நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதோட முடிச்சுக்க. இந்த இடத்துல நான் தான் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் தான் செய்வேன். நாம தான் பண்ணுவேன். நாங்களும் சேர்ந்து பண்ணுவோம். நீங்க சேர்ந்து பண்ணலாம். வாளியில தண்ணி கொண்டு வா. இப்ப நான் தான் இந்த இடத்துக்கு பெரிய ஆளு. இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு. நான் மனுஷன். நான் மனுஷி. நான் ஆம்பளை. நான் பொம்பளை. நான் ஒரு 9. நான் ஒரு 8, 7. கரெக்டா 12 மணிக்கு நீ வெளியில வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேனா? என்ன? நீ ஒரு 7. பார்க்கும் போதே தெரியுது. என்ன? 6 அரை முக்காலும் ஒன்னா வந்து சேர்ந்து இருக்குது. அம்மா வந்திருக்க நவக்கிரகங்கள் 9. ஆ. இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பேரு? 9 பேரு. அம்புட்டு நவக்கிரகம் தான் 9. இதுல 9ல ஆம்பளை சாமி 7 சாமி, பொம்பளை சாமி 2 சாமி. அது வந்து ரிவர்ஸ்ல சுத்தும். ராகு கேது 2 ஒண்ணா படம் எடுத்துச்சுன்னு வச்சுக்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 9ல நான் மட்டும் 9 கிடையாது. நீனும் 9, வெட்டிக்கார் 9, மிருதக்கார் 9, ஆளுநர் 9, தாளக்கார் 9, சொல்லவே இல்ல. நாடக அமைப்பாளர் 9, ஏன் பள்ளி வேஷம் போற ரேணுகா 9, முருகை வேஷம் போற சமேந்திரன் 9, ஏய், ஏன் எல்லாரும் நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் 9, ஜெயமாதன் 9. நாடகத்துக்கு நடிகர் ஆம்பளைல கூட்டியர்லையா? ஏப்பா 9னா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. 9னா என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 9 ஓட்டை அவசியம். கண்ணுங்கிற 2 ஓட்டை, மூக்குங்கிற 2 ஓட்டை, வாயுங்கிற ஒரு ஓட்டை, காதுங்கிற 2 ஓட்டை, மொத்தம் 7 ஓட்டை. முன்னாடி ஒரு ஓட்டை, பின்னாடி ஒரு ஓட்டை. இதுல ஏதாவது ஒரு ஓட்டை பழுதா போச்சுன்னு வச்சுக்க, அவன் தான் 9. ஒரு ஓட்டை பழுதா போச்சுன்னு வச்சுக்க, அவன் தான் 9. உலகத்துல 9க்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. நம்ம ராத்திரி 9, நம்ம ரத்னம் 9, நம்ம தானியங்கள் 9, நம்ம ராகம் 9, நம்ம கிரகங்கள் 9. இப்படி 9க்கு பல சிறப்பு இருக்கு. உனக்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். என்ன? நேரம் ஓடி போச்சு, அதனால சுருக்கமா ஒண்ணே மட்டும் கேட்கவா? ஏன் ஒண்ணு மட்டும் கேட்டு போயிருவீங்களா? ஒண்ணு மட்டும் சிம்பிளா கேட்கிறேன். கேளுங்க. 9 9ன்னு சொல்றேன் பாத்தியா? ஆமா. 1ல இருந்து 100 வரைக்கும்
நான் சொல்றேன் கேளு. ஆ. 9 9 9 19 29 39 49 59 69 79 89 90 91 92 93 94 95 96 97 98 99 2 9. நீ 9 மட்டும் தானே சொல்லி. ஓ அப்படி போறீங்களா? இதுக்கு தான் பூரி கூழ் சாப்பிட்டு சொல்றேன். பூரி கூழ் சாப்பிட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இப்ப இல்லங்க. இன்னொரு தடவை வந்து நம்ம பேசிக்குவோம். சரிங்க. இந்த இடத்துல இவ்வளவு அழகா பேசுறீங்களே 9க்கு இன்னும் பல சிறப்புகள் சொல்லுவோம். அப்படிங்களா? கொஞ்சம் ஆயா இந்த படுத்திருக்க சனங்கள்லாம் சேர்த்து எந்திரிக்கிட்டா சாமி வருது. என்னடா சாமியை அனுப்புறது உடனே படுக்கிறது, சாமியை அனுப்புறது உடனே படுக்கிறது. எந்திரிச்சா பிள்ளைய தலைக்கு வேற வச்சுக்கிறேன், பலூன் வச்சிருக்காத்தா உடனே இது நாங்க நினைக்க பலம். உனக்கு தெரிஞ்ச வந்த பலம். எல்லாரும் வாங்க பலம். ஆமாடா. கேளுமா. எத்தனையோ பேருக்கிட்ட இந்த படம் பார்த்தியா? கைக்கு எடுக்கமா? அப்படியா? நீ கடிச்சிட்டீங்க மாட்டேம்மா. அப்படியா? ஐயா, வந்து வாங்கி தந்து வெளியே வந்து என்னம்மா வியாபாரம் பண்ற? என்ன பண்ணிட்டு இழந்த பழம் தெரியுமா? ஆமா. அதாவது இந்த பைனாப்பிள் சொல்லுவாங்களே அதானே இங்கிலீஷ் ஆமா. என்னங்க? பழமா? அண்ணாச்சிட்டு போலாமா? ஆமா, அண்ணாச்சிக்கு பழம். இழந்த பழங்க. இழந்த பழமா? இருமா கொஞ்ச நேரம் இருமா, எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன வேலை? அமுக்குங்கள். என்ன? அமுக்குங்களா? ஏன் அமுக்குங்க? அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம். யோ, யார் என்னை எங்க கூப்பிடுறானே? என்ன எல்லாம் சேர்ந்து கூப்பிடுறீங்க? குரூப்பா சேர்ந்துருக்கீங்களா? எதுக்கு என் ஓரமான கூப்பிட்டுருக்காருங்க? அம்மா இப்ப நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியல. வாழை கூப்பிடுறீங்க? கூப்பிட்டது அவருமா? நீ என்னமா கோமாவில் நிற்கிறியா? நீங்க தானே ஆரம்பிச்சுட்டீங்க? நான் இப்ப சொல்றேன் பாரு. வெட்டிக்காரரே, நீங்க இந்த இடத்துக்கு குருநாதர் மாதிரி. நானே தப்பா பாடினாலும் அதுக்குள்ள சந்தேகப்படாத அளவுக்கு நீங்க பாடணும். ஆமா. நான் வாழைப்பழம்னு சுத்தம் உட்கார அத்தாச்சி உட்காரா புழுத்துளியில நிக்கிற அத்தாச்சி உட்காரமா. இதுல உனக்கு சொல்றேன் வெட்டிக்காரரே, வாழைப்பழம்னு சுத்தமான தமிழ்ல பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா. நீங்க வாழைப்பழம் காலப்பழம் பாடிக்கிட்டு இருக்கீங்களே, நிச்சயமா பாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை காலை பழக்குமா? புழக்கம் புழக்கம். ஹலோ, என்னங்க அதனால நினைக்கிறீங்க? இப்ப பாரியா என்ன நான் இன்னைக்கு ஆரம்பிக்கவே இல்லை, ஏன் பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். பயப்படாதடா. அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், இது கண்ணு கருத்த பழம், இது எல்லாரும் வாங்க பழம், கண்ணு கருத்த பழம், இது எல்லாரும் வாங்க பழம், உனக்கு பிறந்த பழம், வயிற்றுக்கு பிறந்த பழம், இது உனக்கு பிறந்த பழம், வயித்தை நிரப்பும் பழமா? ஒரு பழம் சாப்பிட்டா போதும், வயிறு நிறைஞ்சு போயிடும். இப்ப முத்துராஜ் வீட்டுக்கு நம்ம விருந்தாடி போறோம்னு வச்சுக்க, சரி. போகும்போது கடையில டீ சாப்பிட்டு போறோம்னு வச்சுக்க, ஆமா. போன உடனே அண்ணே வா 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 மாப்பிள வாங்க சாப்பிட்டு 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 அப்படி மாப்பிள ஆமா. இப்ப நாங்க டீ சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு வச்சுக்க, சரி. நான் கொஞ்சம் நேரம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டா போதும், உன் வயிறு நிறைஞ்சு போயிடும். சாப்பிடுறா வேண்டாம். ஏண்டா? நான் ஏற்கனவே டிஃபன் சாப்பிட்டேன். நீ டிஃபன் சாப்பிட்டா போதும்டா, அது அடப்புண்டாகும்டா. இருந்தாலும் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு உன் உதடு தான் சொல்லுது, உள்ளுக்குள்ள சொல்லலையே. பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காதுன்னு உதடு தானே சொல்லுது, உள்ள சொல்லாதடா. உள்ளங்களும் சொல்லுது, உள்ளத்துல உள்ளம் என்றொரு கோவில். அது மாதிரி இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி. எப்பேற்பட்ட போட்டி தெரியுமா? அம்மா உன் மேல இருக்கக்கூடாதுமா, அம்மா உன் மேல இருக்கக்கூடாதுமா. என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ண பண்ணியே? நான் ஏதோ ஒரு வேலையை வந்தேன், ஆ. ஆனா என்ன வேலையை வந்தேன்னு மறந்து போச்சு. அட இரியா, நான் என்ன சொல்றேன்னு காது வாங்கிட்டு பேசியா, நானே குழம்பு பண்ணிக்கிறேன். என்ன வேலையை வந்தேன்னு மறந்து போச்சு. என்ன விளையாட்ட? அதுதான் எதுக்கு வந்தேன், அதுக்குதான். என்கிட்ட கேட்டா? ஒன்றுதான் கேட்கணும், ஒன்றுதான். வாழைப்பழம் வந்தீங்க.
ஓண்டதானே வந்து அப்புறம் ஓண்டா ஏங்கடா இல்ல வாழைப்பழம் சரியா தான் சொல்லுது வாழைப்பழத்தை வைக்க வந்திருக்கேன் ஹலோ அங்கே கீட்டி மூல கேட்டி அங்கே கீட்டி மூல கேட்டி அது பசாமி தங்க கலசமி இறங்கி வா சின்ன கருப்பு. அந்த மேல கொண்ட போட்டு அங்க ஒரு கொண்ட போட்டு கொண்ட போட்டு அங்க ஒரு கொண்ட போட்டு. என்ன புள்ள ஒதுங்குது? என்ன ஒதுங்க விடுற? என்னங்க ஏமா என்ன 3 நாளா ஏன் அப்படி கேக்குற கோயில் வந்து நின்று விருந்து மருந்து 3 நாள் விருந்து மருந்தும் 3 நாள் 3 நாள் இன்னைக்கு 3 நாளா அப்படின்னா அப்படின்னா யாரு கோயில் வாசல்ல வந்து நிக்கிற அதனால பொம்பளை புள்ள தானே நீ ஒதுங்கலாமா என்ன சொல்ல வர என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை புள்ள தானே நீ ஆமா கோயில் வாசல்ல வந்து ஒதுங்குற இல்லையே அப்படி இல்லைன்னு ஒதுங்குச்சாலையா ஒதுங்குச்சு ஏன் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்கி இருப்பேன் அதுக்காக அப்ப ஒதுங்குறது உண்டு தானே ஹலோ ஒரு கார் வந்து ஒதுங்கி நிக்கிறது இல்லையா ஒரு பைக் வந்து ஒதுங்கி நிக்கிறது இல்லையா மட்ட மேல கொண்டா போட்டு மண்டை மேல உண்டுகள். மட்ட மேல மட்ட மேல மட்ட மேல மட்ட மேல கொண்டா போட்டு மட்ட மேல ஓட்டி மட்ட மேல மட்ட மேல என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய், இருமா. நீ என்னம்மா வித்தியாசமான பொம்பளை புள்ளையா இருக்க? எங்க குடும்பத்து பொம்பளை எங்க குடும்பத்து பொம்பளை நீ என்ன இப்படி பேச என்ன என்னன்னா ஆம்பளை தொடரதா பொம்பளை தொடரதாயா? நீ சொல்லியா? பெத்த அப்பதான் அந்த பிள்ளைக்கு. ஆமா ஆம்பளை தொடரதா பொம்பளை தொடரதா? ஆம்பளை தானே அப்புறம் என்ன பிள்ளை எப்படி நீ வந்து ஏமா அப்படி பண்ற வீட்டுல சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுமா என்ன சொல்லி கொடுத்தீங்க சிச்சி பாடம் எடுக்கணும் போல இருக்கு. ஹலோ என்னங்க ஒண்ணுடா பிள்ளைய வேற மாதிரி போடும்டா. உக்காந்தா சிரிக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுங்க. ஏய் உட்கார்ந்தா சிரிக்குது எந்திரிச்சா வணங்குது. என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? ஏன்னா ஒரு பாட்டு கூட பாட வர மாட்டேங்கிறீங்க. அது விளக்கத்தை சொல்லு. சந்தேகம் பாரு என்னப்பா? உட்கார்ந்தா ஐயோ முருகா, இதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கிராமிய பாடுறா நீ அதான் பையன எது கிராமிய பாட்டு இந்த பாட்டு தான் சந்தேகமா இருக்கு என்னடா சந்தேகப்பட்டு இருக்கீங்க? இன்னமும் எங்க 2 பேரும் மேல உங்களுக்கு சந்தேகமாடா? உங்க 2 பேரும் உன் மேலதான் சந்தேகம் இருக்கு. பாவிகளா உட்காந்தா சிரிக்குதுங்க அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிக்கிறாங்க சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்ப உட்காந்தா சிரிக்குதுங்க. இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்க, நம்ம வந்த 10 பேர் என்ன பண்ணணும்? அண்ணே உட்காருங்க, ஐயா உட்காருங்க, ஐயா அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கையெடுத்து வணங்குறோமா? அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. வந்துருச்சா வந்துருச்சா? இன்னமும் நான் அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி இங்க சொல்றேன். இருக்கிற ஆளே கிடையாது உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். உன் வீட்டுல நிலக்கண்ணாடி இருக்கா? அப்படியே சந்தேகத்தை என்கிட்ட கேட்குறீங்க. உட்காந்தா சிரிக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுங்க. உட்காந்தா சிரிக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுங்க. மேல முடியல என்னையா உட்காந்தா சிரிக்குதுங்க. ஏய் என்ன அந்த பிள்ளை எந்திரிச்சு? என்னையா என்ன ஏப்பா நீளமா எந்திரிக்கணும். என்ன மூணு வந்து குழம்பிருச்சா என்ன ஏம்மா, என்ன பண்றீங்க இப்ப சின்ன கேள்வி கேட்கலாமா?
கேளுங்க. ஆம்பளை முதல்ல இருக்கிற பொம்பளை முதல்ல இருக்கிற என்னடா சொல்றீங்க? அப்பா, எனக்கு இதுவே சந்தேகம் இல்லையா என்ன புள்ள வளர்த்துட்டீங்க என்ன புள்ள வளர்த்து ஏங்க? ஏம்மா, இந்தம்மா, நான் வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி தெரியுமா பெத்த அப்பா சொன்னாலும் ஒண்ணு கண்டிக்கிறார் பாரு உங்க அப்பா ஆக என்ன பைத்தியக்காரத்துக்கு வந்துருமோ? நான் என்ன பண்ணணும் இப்ப நான் என்ன பண்ணணும் நீ எடுத்துக்கணுமியாப்பா இல்லையா நீ உடனே பாரு அந்த பிள்ளை வாயில சொன்னா என்ன பண்ணணும் சும்மா சொல்லு எழுந்துங்க. ஒரு வாரமா செருப்பு கட்டி அடிக்கிறேன் எந்திரிக்கிறேன் இன்னும் அரளி விதை அரைச்சு குடிங்க. அரளி விதை. அரைச்சு குடிங்க. வெள்ளை எங்க இருக்கு நல்லா ஆடுற நல்லா பாடுற நல்லா இருக்கு. நேரம் ஓடி போச்சு இது ஓடிச்சு. ஓடி போச்சுன்னா உனக்கு பின்னாடி போய் பிடிக்க போற மாதிரி உனக்கு ஊர்தான் ஏன் சொல்லி விடுறியா நான் சொல்லியது புரியல. வண்டி அடிக்க மருந்து கொண்டு வந்திருக்கேன் முகரே பாருங்க இப்ப முகரே என்ன சொல்ல வரீங்க? உனக்கு ஊர் இதா ஏன் இப்படி சொல்றீங்க? உன் ஊர் இதானா எப்படி சொல்றீங்க ஆனா இல்லங்க. உன் ஊர் எதுடா என் ஊரு மன்னார்குடி. ஏமா மண்ணாக்க பிடிக்கணும் ஆ? மன்னார்குடியா ஹலோ, மன்னார்குடிங்க. உன்னுடைய சிவிட்டினே சிவிட்டினே சிவிக்கிறவா? சாந்தி. சௌந்தர்யா சாந்தி. சாந்தி சாந்தி பார்த்தோன்னே அடுத்த சாந்தி. சாந்தி பண்றது. என்னை விசாரிக்க மாட்டியா நீங்க யாருங்க? எந்த ஊருங்க? என் ஊரு கிணதாண்டி ஓ, பாடி போடி சொல்லிட்டா புட்டு எடுத்து தெரிஞ்சுக்க. ஐயோ குட்டு எடுத்துக்கணும் அம்மடா வேணாமா இங்கன தாண்டி சொல்லுவோம்ல இது மறுவாட்டி ஏற்றின்னு சொல்றீங்க. குட்டானத்தை தாண்டி மணப்பாறை தாண்டி அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி என் ஊரை சொல்லவா சொல்லுங்க. மறைமுகமா சொல்லவா முதல் எழுத்து பூ கடைசி எழுத்து டை ஏய், சொல்லு பாப்பா சொல்லு நீ சொல்லு இடையில உள்ள எழுத்து சொல்லு முதல் எழுத்து பூ கடைசி எழுத்து டை புதுக்கோட்டை நீ உடனே இப்படி யோசனை பண்ணிட்டே இரு ஏன் ஏன் ஊரு சொல்ல கேட்டீங்க? ஏங்க ஏன் ஊரு சொல்லவா? கல்முனை. ஆ, எங்க ஊரு சும்மா எங்க சொல்றேன். ஊரு பேரு கல்முனைங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவங்க சொல்லவா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லியிருக்காங்க அதை கேட்கல. அதை கேட்கல. என் ஊரு கல்முனை. அதை சொல்லுங்க. கல்முனை மன்னாடி பக்கம் எங்க ஊரு கல்முனை. சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க பாப்போம்னா நீ இருக்கிற ஒரு நாயம் சொல்ல முடியும் அது மாதிரி கேட்ட நீங்க நான் தான் சொல்லிட்டு புதுக்கோட்டைன்னு ஆமா சொல்லவா? உங்க ஊர் பேரை சொல்ற அளவுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அறிமுகமான பத்தாள் ஏங்க கல்லுனா பிடிக்கிறது கல்முனை. ஆ. கல்லுனா மது. சரியா? ஓகே. முனைனா கூர். ஆ. மதுக்கூர். எங்க ஊர் பேரு. சரி என் பேரை நீ கேட்கவே இல்லையே உங்க பேர் என்ன? என் பேரு மை நேம் இஸ் ஓபாண்டி ஓப்பாண்டியா? ஆமா ஆமா பாப்பாண்டி கேள்விப்பட்டிருக்கா? ஓப்பாண்டி. என் பேர் மை நேம் இஸ் ஓபாண்டி ஏங்க பால்பாண்டி கேள்விப்பட்டிருக்கா? பாப்பாண்டி கேள்விப்பட்டிருக்கா? அதுல ஓப்பாண்டி. என் பேரு பாண்டி எங்க அப்பா பேரு ஒண்டிமுத்து முதல் எழுத்து இன்சியல் ஓன்னு போட்டு ஓபாண்டிங்க வா ஓபாண்டியாக்கு போயிட்டு வா ஓபாண்டி நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க இப்ப முன்னாள் அதிபர் அமெரிக்க நாட்டு அதிபர் ஒருத்தர் இருந்தா தெரியுமா முன்னாள் அதிபர் அவர் பேர் என்ன உப்புமா இது ஒபாமா. ஒபாமா அவர் அவர் பேரை ஒவ்வொரு எழுத்தா சொல்லுமா ஒபாமாங்கிறத சொல்லு ஓ சும்மா சொல்ற இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி சும்மா சொல்ற ஓ ஓ மா. ஓகே சரியா தானே சொல்ற பேரை சொன்னனா? அது அமெரிக்க நாட்டு முன்னாள் அதிபர் பேரு ஆ. அது மாதிரி என் பேர் ஓபாண்டி நம்ம ரெண்டு பேரும் காதல் பண்ணுவோமா பண்ணுவோமா? எப்பேற்பட்ட காதல் எப்பேற்பட்ட காதல்? பண்றியா நான் பண்ணவா நீங்க பண்ணுங்க முதல்ல. நான் பண்ணவா ஹலோ 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 சொல்லுமா? ஆடாதவனும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமெல்லாம் ஆடாதவனும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமெல்லாம் ஆடாத மனமோ மாடுதே
ஒரு காதல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதானே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதானே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் உறக்கம் இல்லாமல் அன்பே நான் கேட்கும் போதும் இரக்கம் இல்லாமல் என்னை நீ வாட்டலாம் நாளும் பாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் பொறுத்திருக்கும் கோடை காலமும் நீ வருந்தால் குளிர்ச்சி காணலாம் நாளும் தனிமையே எனது நிலைமையோ கவிதையோ தரலாம் அந்த நாளில் எண்ணினால் அந்த நாளை எண்ணினால் பாடி மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிறந்தாலும் அன்பே உன் வாழ்வு தாயமும் மாலை மங்களம் கொண்டாடும் தேளை வாய்க்குமோ மனதளவில் நீயும் நானும் தான் கொஞ்சம் உருவானம் தோட்டமோ கொண்டாடும் பொழுதுதான் இந்த பொழுதுதான் இரு கண்ணும் இரு கண்ணும் நீ இல்லாடும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் அருகினில் வா கண்ணே கண்ணே அருகினில் வா அப்பா அடி இறுதி முண்டை ஏய் இறுதி அடி இறுதி போட்டு நசுக்காம எங்கே உன் அழகான குந்தலைக்கா என்ன கண்ணே ஆணில மாட்டிட்டு வந்துட்டியா எங்கே உன் இனிமையான கண்ணத்தை காண என்ன கண்ணே வெறும் மசல் மட்டைமா இருக்கு செய்யமல்ல கண்ணே கண்ணே கருமை மேனியுடையார் கையில் சூளமுடையார் எங்கடா என்ன பொம்பளை மாப்பிள்ள அந்த வழியிலே போயிடுச்சு வந்த வழியிலே போயிடுச்சு உலகமே அதுல தானே அடங்கி கிடக்குது ஆமா. வந்த வழியை நோக்கி நம்ம எல்லாம் தெரியறனாலதான் நம்ம நாடே இந்த வல்லரசு நாடு ஆகாம கிடக்குது வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு மறந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நாடு வல்லரசு நாடா மாறும் அது வரைக்கும் 150 அப்துல் கலாம் 200 காந்தியடிகள் வந்தாலும் சரி, நம்ம நாட்டை திருத்த முடியாது போயா எனக்கு பொம்பளையா கிடைக்காது சுண்டுனா 1000 வா 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 ஒரு நாயை கூட காணாமே. என்ன அம்மாசைக்கு அம்மாசை ஒரு மாதம் பௌர்ணமியா போயா உனக்கு தான் எச்சிக்கணும் பிச்சைக்காரனாயிரம் வரும் எனக்கு இருக்கியா வருது பெண்களை ஆண்கள் கையில ஓடுற ரேகையா நினைக்கிறோம் ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சுட்டு போயிடுறாங்க மழை பெய்ஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க எந்த நேரத்துல வழுக்கும்னே தெரியாதியா என்னங்க பண்றது நம்ம காதலிக்கு அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு நேரத்துல மாப்பிள பாத்துறாங்க நம்ம பழகலாம் ஒரு கடவா நினைச்சு மறந்துருக்கு அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டு தெரியும் பெண்களை வரைக்கும் தாடி வந்து பாத்தீங்களா பொம்பளைக்கு எப்படி தாடி முளைக்கும்? முளைக்கான நல்லா தெரியும் வேலையை பாரு என்னை காட்டி காட்டி கொடுத்துட்டீங்க கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வார் பத்தினி காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாங்க என்னது? கழுத்தறுப்பால் காதலி எவனா சொல்லியிருக்காடா கழுத்து அறுத்துட்டு போயிட்டா இந்த பொம்பளை நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாய் ஒரு பொம்பளை தான் பெற்ற தாயை மதிக்காதவன் தருதல அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கூடாது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா அன்புக்கு தாய் அறிவுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல காத்திருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம் பெற்ற தாயை வாங்க முடியுமா
என்று பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம்.